புதிய கிருபைக்கூடாக ஒரு புதிய நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாங்கள் தியானிப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. முதலாவது நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தும் தேவ சத்தியம் மிகவும் ஆழமானது. இது வெறும் உணர்ச்சி மகிழ்ச்சி அல்ல, தேவனுடன் உள்ள உறவிலிருந்து வரும் நிலையான ஆனந்தம். இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால், கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்கள் அவருடைய சித்தத்தை அறிய அவரோடு நடக்க விரும்புகிறார்கள். அவர்களின் இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உலக சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனை தேடுகிறவர்களுக்கு உள்ளார்ந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. பலர் மகிழ்ச்சியை பணம், வெற்றி அல்லது மனித உறவுகளில் தேடுகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையானது அல்ல. ஆனால் கர்த்தரை தேடுகிற இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து வரும் நிலையான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. தேடுகிறவர்கள் என்ற வார்த்தை ஒரு முறை அல்ல, தொடர்ச்சியான வாழ்க்கையை குறிக்கின்றது. அது ஜெபம், வேதவாசிப்பு, கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் தேவனோடு தினமும் நடப்பதின் பொருளை படுத்துகின்றது. கர்த்தரை நம்பி தேடுகிறவர்களை வெறுமையாக விடமாட்டார். அவர் அவர்களை நிறைவும் ஆறுதலும் மற்றும் ஆனந்தத்தாலும் நிரப்புவார். அதனால் தேவனை தேடுவது ஒரு கடமை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். தேவனை தேடுகிற இருதயம் உலகம் தர முடியாத நிலையான மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் என்பதே உண்மை. நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கர்த்தாவே, நான் உம்மை முழு இருதயத்தோடும் தேட எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தினால் என் இருதயத்தை நிரப்பி என்னை பாதுகாத்து கொள்ளும். எப்பொழுதும் உம்மை மாத்திரம் நம்பி உமக்குள்ளே நான் நிலையாய் நிற்பதற்கு எனக்கு நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். If this meditation is a blessing to you, like, share, subscribe and receive the word of God daily. Tell your friends about this.